குழந்தைகளுக்கு சாதாரணமாக காய்ச்சல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலேயே பெற்றோர்கள் மிகவும் பதற்றம் அடைவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அவ்வாறு இருக்கையில் காய்ச்சல் வலிப்புகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் மிகவும் பயத்துடனும் பதற்றத்துடனும் பீதியுடனும் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இன்று நாங்கள் காய்ச்சல் வலிப்பு தொடர்பாக விரிவாக ஆராய இருக்கின்றோம். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக். தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோவுடன் இணைந்திருங்கள். காய்ச்சல் வலிப்பு என்கின்ற விடயம் பொதுவாக 6 மாதம் தொடக்கம் 6 வயதினருடைய குழந்தைகளில் அவதானிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் கருதப்படுகின்றது. அவர்களின் உடம்பில் காய்ச்சல் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான காய்ச்சல் வலிப்புகள் ஏற்படுகின்றது. இது பார்ப்பதற்கு மிகவும் கவலை தரக்கூடிய பயங்கரமான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட பொதுவாக இது எந்த விதமான நீண்டகால பாதிப்பையும் உண்டாக்காத ஒரு விடயமாகத்தான் இந்த சாதாரண காய்ச்சல் வலிப்பு கருதப்படுகின்றது. பொதுவாக 5 மாதம் தொடக்கம் 6 வயதினுடைய குழந்தைகளுடைய மூளை என்கின்றது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு விடயம். எனவே இவர்களுடைய இந்த மூளைக்கு இந்த காய்ச்சலை சடுதியான உடல் வெப்பநிலை அதிகரிப்பினை தாங்கிக் கொள்ளத்துக்கு முடியாமல் போகின்ற ஒரு நிலைமையின் காரணமாகத்தான் இவ்வாறான காய்ச்சல் வலிப்புகள் ஏற்படுகின்றது என்று பொதுவாக பரவலாக பேசப்படுகின்றது. எனவே இதற்கு எந்த விதமான பதற்றப்படத்துக்கோ பயப்படுவதற்கோ அவசியம் காணப்படுவதில்லை என்கின்றதே ஒரு மருத்துவ உலகில் நம்பப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பொதுவாக காய்ச்சல்கள், தடுமல்கள் அல்லது சுவாசப்பை நோய்களை தொடர்ந்து அதே போன்று உடம்பில் ஏற்படுகின்ற மற்ற இன்ஃபெக்ஷன்களின் போதான நிலைமைகளின் போது குழந்தைகளில் இவ்வாறான காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த காய்ச்சல் வலிப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. பொதுவாக இந்த காய்ச்சல் வலிப்பு என்கின்ற விடயம் ஒரு சாதாரண விடயம். உங்கள் காய்ச்சலுடன் சேர்ந்து தடுமல், இருமல், அதே போன்று மற்ற நோய் அறிகுறிகள் காணப்படுவதை போல பொதுவாக பரவலான குழந்தைகளில் இந்த காய்ச்சல் வலிப்பு அவதானிக்கப்படுகின்றது. பொதுவாக உங்களுடைய பரம்பரையில் இது காணப்பட்டால் பெற்றோர்களுக்கு இந்த காய்ச்சல் வலிப்புகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் குடும்பங்களில் இந்த காய்ச்சல் வலிப்பு நிலைமைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த பிள்ளைகளிலும் இது காய்ச்சல் வலிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனவே இந்த காய்ச்சல் வலிப்பு ஏற்படுகின்ற போது எவ்வாறு நாங்கள் இதனை இனங்கண்டு கொள்ளலாம்? பொதுவாக சடுதியாக உடல் வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது சில்ஸ் அண்ட் ரைகோஸ் என்று சொல்லக்கூடிய உடம்பில் சாதாரண ஒரு நடுக்கங்கள் சில நோய் நிலைமைகளின் போது ஏற்படலாம். உதாரணமாக சிறுநீரக தொற்று சார்ந்த நோய்களின் போது ஒரு சில அதிகரித்த வெப்பநிலை காரணமாக உடல் நடுக்கங்கள் ஏற்படுகின்றது. உடல் நடுக்கமும் காய்ச்சல் வலிப்பும் 2 வேறுபட்ட விடயங்களாகத்தான் கருதப்படுகின்றது. காய்ச்சல் வலிப்பு என்கின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு அந்த நேரத்தில் சில வினாடிகளுக்கு அல்லது சில நிமிடங்களுக்கு அவர்கள் சுயநினைவை இழந்து காணப்படுவார்கள். அவர்கள் ஸ்டேரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் காணப்படும். அவர்களுடைய கண்மணிகள் அசையாமல் உற்று நோக்கி பார்வையுடன் கண்மணி மேல் திரும்பியதாக ஒரு நிலை காணப்படும். அல்லாவிட்டால் உடல் முழுவதும் ஒரு நடுக்கத்துடனான நிலை, டொனிக் மூவ்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோம். அந்த மூவ்மெண்ட்ஸ் உடம்பில் காணப்படும். அதே போன்றுதான் சிலருக்கு கிளென்சிங் ஆஃப் டீத் என்று சொல்லுவோம். பல் இறுக கடித்தவர்களாக காணப்படுவார்கள். அதே போன்று சிலருக்கு இந்த வலிப்பு நிலைமைகளின் போது சிறுநீர் அல்லது மலம் வெளியேறுகின்ற நிலைமைகளும் இந்த காய்ச்சல் வலிப்பு நிலைமைகளின் போது நாங்கள் அவதானிக்கப்படுகின்றது. எனவே இவ்வாறான காய்ச்சல் வலிப்பு நிலைமைகள் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெரும்பாலானவர்கள் இந்த காய்ச்சல் வலிப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பதற்றப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அவ்வாறு பதற்றப்படுவதற்கு எந்த விதமான அவசியமும் காணப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த காய்ச்சல் வலிப்பின் காரணமாக இந்த குழந்தைகளுக்கு பொதுவாக பரவலாக எந்த விதமான நீண்டகால பாதிப்புகளும் இடம்பெறப் போவதில்லை. அவர்களுடைய மூளை விருத்தியில் எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ணப் போவதில்லை. அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளும் கூட எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்துவதில்லை என்பதே மருத்துவ உலகில் கண்டறியப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த காய்ச்சல் வலிப்பு நிலைமைகள் ஏற்பட்டால் பெற்றோர்களாகிய நீங்கள் பொறுப்பாகவும் அவதானமாகவும் அமைதியாகவும் தான் இதனை முகம் கொடுக்க வேண்டும். இவ்வாறான காய்ச்சல் வலிப்புகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் குழந்தையை இடப்பக்கமாக சரித்து வைத்திருக்க வேண்டியது முக்கியமான விடயம். நீங்கள் வைத்தியசாலைகளுக்கு நீங்கள் அழைத்து செல்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட குழந்தையை இடப்பக்கமாக சரித்து தூக்கி செல்வதே மிக பொருத்தமான விடயமாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகளின் போது குழந்தையை நீங்கள் அவதானிக்க வேண்டும். எத்தனை வினாடிகளுக்கு இந்த வலிப்பு நிலைமை தாக்குப்பிடிக்கின்றது,
அல்லது வாயிலிருந்து உமிழ்நீர்கள் என்று சொல்லுவோம் வழிகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றை வெளியால் துடைத்து அகற்ற வேண்டும். எவ்வாறான உடல் அசைவுகள் இந்த உடம்பில் காணப்பட்டது, இது தொடர்பான விடயங்களை அவதானித்து உங்களுடைய வைத்தியர்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் இந்த சிக்கலான நிலைமைகள் தோற்றம் பெறுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதன் போது செய்யத்தகாத விடயங்களும் காணப்படுகின்றது. சினிமாக்களில், நாடகங்களில் அல்லது பழைய கதைகளை நம்பி சிலர் இந்த வலிப்புகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய கைகளில் இரும்பு பொருட்களை கொடுக்கின்றனர். அதே போன்று பல்களை கிளென்சிங் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில், கடித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் கைகளில் வாய்களில் விரல்களை விட்டு, கரண்டியை வாயில் விட்டு, திறப்புகளை வாயில் விட்டு அந்த பற்களை கடிக்காமல் செய்கின்ற நடைமுறைகளும் இன்னும் பழக்கத்தில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இவைகள் செய்யக்கூடாத விடயங்களாகத்தான் கருதப்படுகின்றது. நாங்கள் இந்த காய்ச்சல் வலிப்பினால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பெரும்பாலான எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை. என்றாலும் கூட இவ்வாறு நாங்கள் நடந்து கொள்கின்ற முறைகள், கையில் ஏதாவது பொருட்களை கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதன் மூலம் அவர்கள் அவர்களுடைய உடம்புகளை கிழித்துக் கொண்டு காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். வாய்களில் நாங்கள் விரல்களை விடுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய நாக்குகள் இந்த பற்களினால் கடிபடக்கூடிய சந்தர்ப்பங்கள், நாக்கு பின்னோக்கி வளைந்து மூச்சு திணறல்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே இவ்வாறான விடயங்கள் செய்யத்தகாத விடயங்களாகத்தான் கருதப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த காய்ச்சல் வலிப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் செய்கின்ற, வீட்டில் உள்ளவர்கள் செய்கின்ற, நாங்கள் அவதானித்திருக்கின்ற இன்னொரு பிழையான நடைமுறைதான் அவர்களை குளிர் நீரினால் குளிப்பாட்டு, இந்த காய்ச்சலை குறைப்பதாக எண்ணிக்கொண்டு அவர்களை குளிர் நீரில் அவர்களுடைய குளிர் நீரை அவர்கள் உடம்பில் ஊற்றி அவர்கள் உடலை குளிர்மைப்படுத்துவதற்கு டெப்புகளிலும் இவர்களை பிடிக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். இவைகள் செய்யக்கூடாத விடயங்கள். நீங்கள் அவர்களை இடப்பக்கமாக திருப்பி வைத்துவிட்டு அவதானிக்க வேண்டியதுதான் முக்கியமான விடயம். இந்த வலிப்புகள் 5 வினாடிகள் 5 நிமிடங்களுக்கு மேலாக செல்கின்ற சந்தர்ப்பங்களில் வைத்தியசாலைக்கு உடனடியாக எடுத்து செல்ல வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று மூச்சு திணறல்கள், மூச்சு விடுதல் சிரமங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அவதானிக்கப்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதை விடுத்து பெரிதாக செய்ய வேண்டிய இந்த விடயமான நடவடிக்கைகளும் காணப்படுவதில்லை என்பதே கருதப்படுகின்றது. எனவே இவ்வாறான நிலைமைகளில் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? இந்த காய்ச்சல் வலிப்பு வராமல் தவிர்ப்பதற்காக செய்யக்கூடிய நடைமுறைகளும் காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், இந்த காய்ச்சல் ஏற்பட்டு காய்ச்சலுடைய வெப்பநிலைகள் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் தான் இந்த காய்ச்சல் வலிப்புகள் ஏற்படுகின்றது. எனவே இவர்களுக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அதாவது சுவாசப்பை கோளாறுகளுடைய இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், சிறுநீர் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அதே போன்று காதுகளில், உடம்பில் மற்ற இடங்களில் காணப்படுகின்ற தொற்றுகள் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டால் அந்த தொற்றுக்கான சிகிச்சையை வழங்குகின்ற சந்தர்ப்பங்கள் இந்த காய்ச்சல் தானாக குறைந்துவிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதன் போது இந்த காய்ச்சலும் வலிப்புகளும் கூட ஏற்படாமல் இருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே எவ்வாறு இருப்பினும் காய்ச்சல் ஏற்பட்டு விட்டால் செய்யக்கூடிய இந்த வலிப்புகள் வராமல் இருப்பதற்கு நாங்கள் செய்யக்கூடிய விடயம், அவர்களுக்கு 6 மணித்தியாலத்துக்கு ஒரு முறை அவர்களுடைய நிறைக்கு ஏற்ப பாராசிட்டமால் மாத்திரைகளை, பாராசிட்டமால் சிறப்புகளை வழங்குவதுதான் மிக பொருத்தமான விடயம். குறிப்பாக அவதானிக்க வேண்டிய விடயம், நிறைக்கு ஏற்ப அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அளவிலான பாராசிட்டமால் மாத்திரைகளை வழங்குவதன் மூலம் 6 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை இவ்வாறு வழங்குவதன் மூலம் காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இவ்வாறு காய்ச்சல் கட்டுப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு காய்ச்சல் வலிப்பும் ஏற்படாமல் இருக்கும். இவ்வாறு பாராசிட்டமால் மாத்திரைகள் வழங்கியும் காய்ச்சல் குறைவடையவில்லை என்று சொன்னால் அவர்களை நீங்கள் நீரினால் ஒத்தடம் கொடுக்கலாம். இந்த ஒத்தடம் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட ஒரு மந்தமான மிதமான சுடுநீரினால் தான் ஒத்தனங்கள் வழங்கப்பட வேண்டும். பிழையான நடைமுறை காணப்படுகின்றது. குளிர் நீரினால் ஒத்தனம் கொடுக்கப்படுகின்ற நடைமுறை காணப்படுகின்றது. குளிர் நீரினால் ஒத்தனம் கொடுக்காமல் மிதமான சுடுநீரினால் நெற்றி, அக்குள் பகுதிகள், நெஞ்சு பகுதிகளை தடவுகை மூலம் ஒத்தனம் கொடுப்பதன் மூலம் இந்த சூட்டை தணிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. அதே போன்று சிலர் பாதிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த காய்ச்சலை சடிதியாக குறைப்பதற்காக சப்போசிட்டரி என்று சொல்லக்கூடிய NSAID மருந்து வகைகளை பாவிக்கின்றனர். என்றாலும் கூட இந்த விடயத்தில் பொதுவாக உடன்பாடுகளுக்கு எட்டப்பட முடியாத ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரை, ஆசிய கண்ட இந்திய நாடுகளை பொறுத்தவரை டெங்கு போன்ற நோய்கள் பரவலாக காணப்படுகின்ற ஒரு பிராந்தியமாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இந்த காய்ச்சல் டெங்கு நோயினால் ஏற்பட்ட காய்ச்சலாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான NSAID சப்போசிட்டரி
டைக்ளோஃபெனக் என்று சொல்லக்கூடிய மெஃபன் என்று சொல்லக்கூடிய ப்ரூஃபன் என்று சொல்லக்கூடிய இந்த NSAID வகை மாத்திரைகளை காய்ச்சல் குறைப்பதற்காக பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் காய்ச்சலை குறைக்கு விடயத்தை செய்தாலும் கூட அந்த டெங்கு நோய் போன்ற நோய்கள் நிலவுகின்ற கால பகுதிகளில் இந்த மாத்திரைகளை பயன்படுத்துவது பொருத்தமான விடயமாக இருக்காது. இதனால் இரத்தப்போக்குகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை தவிர்த்து கொள்வது ஒரு பொருத்தமான விடயமாக இருக்கும். இது இந்த டெங்கு நோய் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டபின் இந்த மருந்துகளை பாவிப்பது பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இந்த காய்ச்சல் வலிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய படிமுறைகளை நீங்கள் கையாளலாம். எனவே பொதுவாகவே நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம்தான் இந்த காய்ச்சல் வலிப்பு என்கின்ற விடயம் பாரதூரமான ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் ஒன்று அல்ல. 6 வயதினை எட்டுகின்ற சந்தர்ப்பங்களில் இது உடம்பிலிருந்து தானாகவே விடுபடக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. என்றாலும் கூட இந்த காய்ச்சல் வலிப்பு முதலாவது தடவை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு மருத்துவ உதவியை நாடுவது மிக பொருத்தம். ஏனென்று சொன்னால் இந்த காய்ச்சல் வலிப்பு என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும் கூட வேறு பல காரணங்களினால் இது உருவாகி இருந்தால் இது தொடர்பான இரத்த பரிசோதனைகளையும் செய்து இதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் வலிப்பு என்கின்ற விடயத்தில் பதற்றப்படுவதற்கு எந்த விதமான அவசியம் இல்லை. இலங்கையிலோ இந்தியாவிலோ மட்டுமில்லை, நீங்கள் அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளுக்கு சென்றாலும் கூட காய்ச்சல் வலிப்புக்கு என்று சொல்லி எந்த விதமான விசேட மருந்து வகைகளும் அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். சாதாரண பெரசிட்டமால் மாத்திரைகளை வழங்கி காய்ச்சலை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த காய்ச்சல் வலிப்பை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். காலப்போக்கில் இந்த வலிப்புகள் உடம்பிலிருந்து தானாக குணமடையக்கூடிய விடயத்தில் தான் இந்த காய்ச்சல் வலிப்பு காணப்படுகின்றது. எனவே நாங்கள் நம்புகின்றோம் இந்த தலைப்பு உங்களுக்கு பிரயோசமான தலைப்பாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உங்களுடைய சந்தேகங்கள் தெளிவுகளை எங்களுடைய கீழுள்ள கமெண்டில் உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். தொடர்ந்தும் இவ்வாறான மருத்துவம் தொடர்பான வீடியோக்களை பார்வையிடுவதற்கு எங்களுடைய டாக்டர் அண்ட் ஃபாஸ்ட் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்.